வந்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூசிவ் யாட் கிளப்பில் உட்காந்துருக்கோம். கொடுங்க, போர்டிங் பண்ணுறோம். ஒரே கன்னி பெண்கள் நடுவில் உட்காந்து இருக்காரு. தமிழா நீங்கள்? கேரளாவா? ஓகே, நான் வந்து யாட்டோட சைடில் வந்துட்டுருக்கேன். என்ன பாப்பா, என்ஜாய் பண்ணுறீங்களா? பிடிச்சிருக்கா? ஜில்லுன்னு அடிக்குதா காற்று? என்ஜாய் பண்ணுறீங்களா? செம்மையாக இருக்குல்ல? அங்கே போகிற ஒருத்தனை ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு யாட் டூர் போக போகிறோம் மரீனாவில். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ எங்களோட யாட் தான் இப்போது போர்டிங் ஆக போகுது. இட் வாஸ் அ வெரி டஃப் மந்த். எல்லோரும் ஒரு விஷயம் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் எனக்கும் இட் வாஸ் அ வெரி டஃப் மந்த். பட் என் ஃபாதர்-இன்-லா மதர்-இன்-லா வந்திருக்காங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி மதர்-இன்-லாவோட பர்த்டே. ஸோ இந்த டூர் முடிச்சுட்டு அப்படியே எங்கன்னா ஒரு இடத்துல நல்லா லஞ்ச் எங்கன்னா போயிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது. அதான் பிளான். இன்றைக்கி வந்துட்டு இங்கே எக்ஸ்க்ளூசிவ் யாட் கிளப்பில் உட்காந்துருக்கோம். போர்டிங் பாஸ் வச்சுட்டு இன்னும் எங்களோட போர்டிங் டைம் வரல. இதுதான் போர்டிங் பாஸ். X16 எங்களோட யாட் நம்பர். ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். X30 போயிட்டுருக்கு, தெரியுதா? ஸோ வெயிட்டிங், வரட்டும். கொடுங்க, போர்டிங் பண்ணுறோம். X16 ஃபஸ்ட் டைமா யாட்டு? அம்மா பாப்பா போங்க. டாட்டி இருக்க வரேன், நான் வரேன், நான் பிடிச்சிட்டு வாங்க. ஸ்லிப்பாக போகுது. குட்டியோண்டு யாட்டா? இல்லை, நம்மளது X16. போயிட்டு நல்ல ஒரு இடமா பிடிச்சி உக்காந்துடணுமா? போகிறேன். இல்லை நீ அம்மா அப்படியே ஒழுங்காக கூட்டிகிட்டு வா, நான் ஒரு இடத்த பிடிக்கிறேன் போய். நல்ல இடமா பிடிக்கலன்னா வியூவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வந்ததே வேஸ்ட்டு. லைனாக நிற்குது. நிறைய பேர் வராங்க. இடம் இருக்குமா? இது அப்படியே ஒரு துபாய் மால், துபாய் மரீனா ஜேபிஆர் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரும். 1 hour எக்ஸாக்டாக 60 minutes இந்த ட்ரிப்பு. ஸோ நான் முதல்லையே சொன்ன மாதிரி பர்சனலாக எனக்கு வந்து இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் மந்த். நிறைய விஷயம் நடந்துருச்சு இந்த மந்த்து. அதனால் சில நேரத்தில் கொஞ்சம் நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகணும்ல. அதுக்கேற்ற மாதிரி ஃபாதர்-இன்-லா மதர்-இன்-லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க கூட கொஞ்சம் நேரம் குவாலிட்டி டைம் எங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். அதனால தான் இந்த யாட் பிளானும் இன்றைக்கி போட்டோம். வந்துட்டோம் நம்ம யாட்டுக்கு. ஷூஸ் வேறு அவுக்கு சொல்லுவானுங்க, பார்ப்போம். ரெட் கார்பெட் வெல்கம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி பார்த்து இறங்க. பார்த்து கை பிடிங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹாய். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஒரு யாட் வந்திருக்கு. என்ன ரீபா, என்ஜாய் பண்ணுறியா? அப்பா அம்மா வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுறோம். சொல்லு. எங்கள் கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சுங்கம்மா, கரெக்டாக கால் வைங்க. ஓகே, வந்தாச்சு, மேலே வந்துட்டோம். யாட் கிளம்ப போகுது கொஞ்ச நேரத்தில். அம்மா இங்கே உட்காந்துட்டாங்க. இப்போ அங்கே உட்காந்துட்டாரு. ஒரே கன்னி பெண்கள் நடுவில் உட்காந்து இருக்காரு. ஸ்டேரிங் எல்லாம் இருக்குது. இந்த இடத்துலேருந்து அப்படியே உட்காந்து இப்படியே பார்த்துட்டே வரலாம் எல்லா இடத்துலையும். கேப்டன் வந்துட்டார், ரெடி பண்ணியாச்சு, எடுக்கிறோம். அவர் கேப்டன், நான் அசிஸ்டன்ட் கேப்டன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாருன்ட்டு. இதை முடிச்சு சுற்ற வேண்டியதுதான் நினைக்கிறேன்.
அதுதான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு ஸ்பீட் போட் யாட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகும் அது யாட். ஆமாம், யாட்டில் ஸ்பீட் போட் செம்மையாக இருக்குல்ல, அது செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். சிக்னல் கிடச்சிடுச்சு, மூவ் ஆகுது யாட்டு. எக்ஸாக்ட்லி 60 minutes. 12 o'clock கிளம்ப வேண்டியது. ஒரு 12:10 ஆகுது. 10 minutes லேட். பட் ஓகே தான். இங்கே மேலே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ப்ரைவேட்டாக எடுக்கல, ப்ரைவேட் யாட் இல்லை, இது ஷேரிங். ஸோ டிக்கெட் பேஸ்ட். இது ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட். இங்கே பாருங்கள், அதே மாதிரி ஒரு யாட் வருது பாருங்கள். இப்போ அதில் போயிருக்காங்க. ஆனால் வெயில் ரொம்ப அதிகம், நம்ம வெயிலில் உட்கார முடியாது அவங்கள மாதிரி. ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டுருக்கு. முன்னாடி போகிறது நல்லா இருக்கும். தமிழா நீங்கள்? கேரளா. கேரளாவா? ஓகே. எங்கே கேரளாவில்? கேரளா பத்தனந்திட்டா. பத்தனந்திட்டா? எங்கே? நான் என் ஒய்ஃப்லாம் ஆலப்பி. பத்தனந்திட்டாவில் ரிலேட்டிவ்ஸில் இருக்காங்க. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். நீங்கள் தமிழ்? நான் தமிழ், ஒய்ஃப் மலையாளி. லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் வெயிலில் செம்மையாக உட்காந்துருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஓகேவா பாப்பா? வெயில் எப்படி இருக்கு? ஸோ இது எல்லாமே வந்து மெரினா ஏரியா. இங்கெல்லாம் இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஸ்டே பண்ணணும். ஒரு பிரிட்ஜு வருது மேலே. இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் இப்படியே திரும்பும். இப்படி திரும்பும் போது அந்த சைடு தான் அட்ரஸ் ஹோட்டல் எல்லாமே வரும். பாருங்க எப்படி இருக்கு பில்டிங்ஸ். இதுவும் ஒரு டின்னர் யாட் மாதிரி பெருசு பாருங்க. அப்படியே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். உள்ள ஃபுல்லாக அப்படியே மேலே கீழே எல்லா இடத்துலையும் ஸ்டெக்கு கீழே இங்கே அதுக்கும் மேலே எல்லா இடத்துலையும் பாருங்க. இது பாருங்க, இந்த இதுவும் அதே மாதிரி தான். இது உட்டன் போட் மாதிரி நம்ம கேரளாவில் இருக்கிற இது கேரளாவில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல பாப்பா? இதுலேயும் ஒரு டின்னர் மாதிரி பண்ண சொல்லிட்டாரு. அட்ரஸ் ஹோட்டலில் வந்துச்சு பாருங்கள். ஓகே, நான் வந்து யாட்டோட சைடில் வந்துட்டுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து அப்படியே ட்ராவல் பண்ண. அம்மாவோட பர்த்டேன்னு வந்தோம், அவங்கள மேலே உட்கார வச்சுருக்கேன். பட் ஸ்டில் திங்ஸ் வில் ஹேவ் குட் டைம். அட்ரஸ் ஹோட்டல் தெரியுதுல்ல? அட்ரஸ் ஹோட்டல் இந்த வியூ வந்து செம்மையாக இருக்குல்ல? டைட்டானிக் ஜாக் மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? ஸோ இப்போ நம்ம போகிறது எங்கன்னா ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் இருக்குல்ல, ப்ளூ வாட்டர் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறோம். ஸோ மெயின் துபாய் எல்லாமே அதில் பார்க்கலாம் நம்ம. மெயின் துபாய் அந்த ரூட்டுக்கு வரும். மேலே தான் எல்லாருமே உட்காந்துருக்காங்க, நம்ம ஆளுங்க எல்லோரும், அப்பா அம்மாலாம். ஸோ இது பார்த்திங்களா, இது வந்து ஒரு கவர்மெண்ட்டோட இது கவர்மெண்ட் ஃபெரி. இது பார்த்திங்களா ஸ்டைலாக இருக்குல்ல? இது செம்மையாக இருக்குல்ல? இது வந்து இங்கேருந்து ஷார்ஜா வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரூட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். சரிதான். எயின் துபாய் என்னோட லாஸ்ட் வீலாகில் வந்திருக்கும். அந்த எயின் துபாய் வீலு இதுதான். இந்த பிரிட்ஜு நம்ம உள்ளே விட்டுட்டு இது மேலே இருந்து ஏறி நடந்து இந்த சைடு நிறைய வாட்டி வந்திருக்கேன் நான் மரீனாவை பார்த்துட்டு.
துபாயில் வின்டர் ஆக்சுவலி இன்னும் முடியல வின்டர். பட் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா சும்மா தகன்னு செம்ம வெயில் அடிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த வெயிலில் நின்றுனா அவ்வளோ சும்மா தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடும், கலர் ஆகிடும். இல்லை அந்த கார் மாதிரியான ஒரு இதெல்லாம் ஓட்டுறானுங்க. இருங்க வரேன், கிட்ட போனால் தெரியும்னு நினைக்கிறேன். கிட்ட போ. ப்ளூ வாட்டர் ஐலண்ட் வரும்போது இந்த பிரிட்ஜ் மேலே இருந்தால் கை காட்டிகிட்டு இருப்பேன் இந்த யார்ட்ஸில் போகிறது. துபாய் இது ஜேபிஆர் இந்த சைடெல்லாம் பியூட்டிஃபுல் வியூ. சொல்லுங்க பிரதர், உங்கள் பேர் ரால்ஃப்? ராமேஸ்வரமா? ராமேஸ்வரத்தில் இந்த நம்ம ஆளுங்க தான் இங்கே நிறைய இடத்துல இருப்பாங்க. கம் டு துபாய். நான் பழைய இந்த ப்ரைவேட்டாக யாட் எடுத்ததில் கூட நிறைய வாட்டி ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அந்த சைடு இருக்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஆளுங்க தான் நிறைய. எப்படி லைஃப்பில் எப்படி போகுதுங்க துபாயில்? ஆல் குட். நல்லா போயிட்டு ஓகே. தமிழில் பேசினா தான் பெருமை. தமிழே பேசுங்க. தமிழ்லேயே பேசி ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு நம்ம ஊரில். பேசலைன்னா அவ்வளோதான், நம்மளே பேசலைன்னா அப்புறம் தமிழனே மதிக்க மாட்டாங்க. கரெக்டு. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிறுத்துகிறாங்க. செம்மையாக இருக்குல்ல? ஆனால் போய் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரேன். ஃபோட்டோ செஷன் அவங்க எடுத்துகிறாங்க. அங்கே உட்காரு, என்ஜாய் பண்ணுறீங்களா? நல்லா இருக்கா? ஓகே. என்ன பாப்பா, என்ஜாய் பண்ணுறீங்களா? பிடிச்சிருக்கா? ஜில்லுன்னு அடிக்குதா காற்று? இங்கே பாருங்க, இது க்ரூஸ்லாம் நிற்குது. அபுதாபியில் என்ன ஐலாண்டு? இது புது ஐலாண்டு. அது வரைக்கும் போயிட்டு அங்கே போய் ஏதோ ஒரு நாள் 2 நாள் அங்கே ஸ்டே. ஓகே. செம்ம இல்லை? ஒரு இது டேக் ஆஃப் ஆகுது பாருங்க. அங்கே பாருங்க, செம்மையாக டேக் ஆஃப் ஆகுதுல. ஸ்கை டைவிங் பண்ணுறதுக்காக டேக் ஆஃப் ஆகுது. முடிய போதுன்னா இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. அப்படியே போயிட்டு உள்ளே போக வேண்டியது தான். செம்மையாக இருக்கு. ஆனால் ட்ரிப்பு செம்மையாக இருக்கு. அப்பா அம்மாலாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. நம்ம கூட வந்து இன்னொரு ஆட்டம் வருது. ஓகே, இதுதான் உள்ள யாட்டோட உள்ள. இங்கேருந்து இங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. இதுதான் கேப்டனோட ஏரியா. எப்படி இருக்கு உள்ள?
சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஒரு யாட், நல்லா டீசெண்டாக இருக்கு, பாஷாக இருக்கு. இப்போ எல்லோரும் உள்ளே வந்திருக்காங்க உட்காருறதுக்கு. உட்காருங்கம்மா. இங்கே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா? நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது இன்டீரியர். கார்ச்சியா ஒன்றும் இல்லை, எதுக்கு டப்பா மட்டும் வச்சுருக்காங்க. இவ்வளோதான் முடிய போகுது யாட் ட்ரிப். அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே போக வேண்டியது தான். கவர்மெண்ட் ஃபெரி போது பாருங்கள். வந்தாச்சு, இறங்க வேண்டியது தான். பார்க் ஆகுது வண்டி. நம்ம யாட்டை டாக் பண்ணுறாங்க. அவ்வளோதான், நின்றாச்சு, இறங்க வேண்டியது தான். நம்ம வந்துடுங்கம்மா. ரீபா வா. ஓப்பன் பண்ண அப்புறம் தான் நம்ம இறங்க முடியும். Mobile phones, wallet, passport, everything with you. Thank you so much. Hope you don't like this trip. If you need, take water before you leave. Thank you so much. Thank you so much. இருங்க வாங்க பாப்பா, இறங்கிக்கோ. பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. ரீபானியும் மெதுவாவா, கால் பார்த்து வாங்கம்மா. ஓகே, வந்து இறங்கியாச்சு. இப்போ அடுத்த பிளான் என்னன்னு இனிமேல் தான் போடணும். ஓ, எவ்ரி ஒன் ஹேஸ் டு கம். ஓகே, ஸோ எல்லோரும் வந்த அப்புறம் தான் நம்மளால் வெளியே போக முடியும் போல இருக்குது. யூ ஹேவ் டு ஷோ நம்பர்ஸ், how many people you boarded. ஸோ இப்போ அடுத்த பிளான் என்னென்னா, அம்மா வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகணும் லஞ்சுக்கு. கூப்பிட்டு போகிறது இன்னும் டிசைட் பண்ணல, பட் ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பார்ப்போம். வராங்க பின்னாடி மேடம். இப்படியே கிளம்பி வந்தாச்சு. பைக்குன்ற காரை வந்து இந்த மால்குள்ளே தான், மரீனா மால்குள்ளே தான் பார்க் பண்ணியிருக்கேன். 6th ஃப்ளோரில் பார்க் பண்ணியிருக்கேன், ஃபேஷன் பார்க்கிங்கில். அங்கே போய் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போக வேண்டியது. போயிட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கலாம். அதுவாக இங்கேயே நல்ல ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, பட் வேவ் ஹவுஸ் போகலாம். வேவ் ஹவுஸ் நல்லாயிருக்கும். பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கேன். P6 ஃபேஷன் பார்க்கிங் போட்டு வண்டி 4 hours ஃப்ரீயாக பார்க்கிங். இல்லை போக வேண்டியது, மேலே போகணும். P6 வந்தாச்சு. கார் வந்து அந்த எண்டில் விட்டுருக்கேன். மினி கூப்பர் நிற்கிது பாருங்க, இல்லை நம்ம கார். ஓகே, இப்போது எங்கே வந்திருக்கோன்னா, அம்மா அப்பா கூட்டிகிட்டு வேவ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தி அட்லாண்டிஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்குது. அட்லாண்டிஸ்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி மால். ஒரு ஸ்டேக் ஹவுஸ் கூட இருக்குது, நல்லாயிருக்கும். பால்மே. சரி, எங்கே போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இந்த வேவ் ஹவுஸ் அடிக்கடி நாங்கள் வந்திருக்கோம் முன்னாடியே, அதனால் சரி ஓகே இந்த இடத்துக்கே போவோம். இங்கே ஃபுட்டும் நல்லாயிருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஆம்பியன்ஸும் சூப்பராக இருக்கும். வேறுங்க, இது ஒரு ஸ்டேக் ஹவுஸ், இது செம்மையாக இருக்கும். இது சூப்பராக இருக்குல்ல. வயா ரோடோ ட்ரெஸ் எல்லாம் பார்த்தியா. அக்வாரியம் கூட இருக்கு. இது உள்ளதான் அந்த அக்வாரியம். எப்படி இருக்குல்ல இந்த இடம். இதுதான் அந்த அக்வாரியம். லாஸ்ட் டைம் கார்டன் ராம்சேன்னு சொல்லி ஒருத்தன் ரொம்ப பேசுவானே, இவன் தான் அது அவனோட ரெஸ்டாரண்ட் இருக்குது உள்ளே. போயிட்டு உள்ளே சாப்பிட்டு ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடலாமா. வேவ் ஹவுஸ் மேலே போனோம் நம்ம. போங்க உள்ளே போங்க. யாரா அவன்? கௌஷிக் மாதிரி குறுக்கில் போகிறான். லாபி தானே.
அதான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணுவோம். ஆச்சு மேலே வேவ் ஹவுஸ்குள்ளே இங்கே வந்து ஒரு போலிங் ஏரியாலாம் இருக்குது. அப்படியே நேராக உள்ளே போகணும்னா அங்கே ரெஸ்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணியிருந்தோம், பட் ஃபுல்லாக இருக்குது. அவங்க என்னால் செக் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குல்ல, எல்லாமே பிஸியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இது அந்த வேவ் அட்லாண்டிஸ், இதுதான் வேவ் ஆகும். செம்மையாக இருக்குல்ல. அங்கே பேர் ஒருத்தனை ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். டைனமிக் ஷ்ரிம்ப் அண்ட் ஒரு ஃப்ரைட் கலமாரி ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். மேடம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். இந்த வந்துட்டு ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்துங்க, அதை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஷேரிங் கிரிங் இந்த பேச்செலாம் வரக்கூடாது. என்ன வேணும்னு பார்த்துட்டு அதை நீங்கள் இப்போவே புக் பண்ணுங்கள். ஓகேவா? என்னம்மா புக் பண்ண ஃபுட்டு வந்துருச்சு. ஷ்ரிம்ப் அண்ட் கலமாரி எப்படி இருக்குது டேஸ்ட்டு? டேஸ்ட் பண்ணி சொல்லு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மூஞ்ச பாருங்களேன். ஐயோ ஐயோ படமா? ஓகே, சாப்பிட்றோம். ஃபிஷ் வித் சிப்ஸ்ன்னு சொன்னானுங்க. பார்த்தா எவ்வளோ பெருசாக வந்து ஃபிஷ் வித் சிப்ஸ். இது நல்லா இருக்கா? மேடம் ஆர்டர் பண்ண சிக்கன் ரோசரேட்டே, அதானே பேர் தெரில, ஹெவியாகிடும்னு நினைக்கிறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mommy. Happy birthday to you. From good friends and true, from old friends I knew, and they could not go with you, and happiness too. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear mommy. Happy birthday to you. இருக்கு இந்த இடம். வெளியே வந்துட்டேன். கார் வந்து வேலையை கொடுத்துருக்கேன். ஸோ வண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவர் போகிறாரு. வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி நாள் ரொம்ப நல்லா போச்சு. ஒரு மாதம் சொன்ன மாதிரி, முதல்ல நான் வ்ளாகில் சொன்ன மாதிரி, இட் வாஸ் அ வெரி டஃப் மந்த் எனக்கு ஒரு ரீபாக்கும். பட் இட்ஸ் ஓகே. எல்லாருமே அந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டு தான் இருக்குது. அதை பற்றி அப்டேட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இருக்கான்னு தெரில. பட் இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா போச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவங்களுக்கு யாட்டில் போயிட்டு இந்த துபாய் மரீனாவெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது இடம். இதே மாதிரி வேவ்ஸ் போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்டது நல்லா இருந்தது. ஃபுட்டு நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னா எதுவும் இல்லை. பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த நம்மளோட இந்தியன் ஃபுட்டு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். காட்ஸ் கிரேஸ் ஃபாதர் இன்லா மதர் இன்லா கொண்டு வர முடிஞ்சது. இங்கே வந்து அவங்களும் கொஞ்சம் ஒரு தே ஹேட் அ குட் டைம். ரீபாக்கும் அது கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஷி வென்ட் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ். யா, ஸோ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் ஃபைன். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா இருங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இது வந்து எனக்கும் வந்து ஒரு மெமரியாக, எங்களுக்கும் அப்பா அம்மாவை கொண்டு வந்தது ஒரு மெமரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் யூடியூப்பில் இருக்கும்போது ஃப்யூச்சருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.